டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற லெசன் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் யூனிட் 11. ஸோ யூனிட் 11 இஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த லெசன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த லெசனை கீப் வாட்ச் பண்ணுங்கள். புக்கை பக்கத்தில் ரெஃபர் வச்சுட்டு இந்த லெசனை படித்தோம்னாக்க இந்த லெசன் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதோடு கூட இந்த லெசனை நம்ம கண்டிப்பாக நிறையா படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகே, கார்பன். ஸோ பீரியாடிக் டேபிளில் கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ தட் இஸ் வெரி யூனிக் எலிமெண்ட். இந்த உலகத்தில் ஃபுல்லாக அதிகபட்சமாக நிறைந்திருக்கிற ஒரு எலிமெண்ட் எதுன்னு கேட்டாக்க கார்பன் தான். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மெடிசனு, ஆயில், க்ளோத்ஸு, எதுவாக இருந்தாலும் ஃபியூயல்ஸு, பெயிண்ட்டு, காஸ்மெட்டிக்ஸு, ஆட்டோமொபைல் பார்ட்ஸு எதுவாக இருந்தாலும் அதில் கார்பன் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்ஃபேக்ட் தேர் ஆர் more than 5 million compounds of carbon. So 5 million compounds, carbon compounds நம்மகிட்ட இருக்குது. மோர்ஓவர் இந்த கார்பன் என்ன பண்ணும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இதை மாதிரி அதர் எலிமெண்ட் கூடயும் ஈஸியாக கம்பைன் ஆகும். ஸோ இதுதான் அதனுடைய வெரி குட் ப்ராப்பர்ட்டிஸ். அது எலிமெண்ட்டு கூட ரியாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி புது புது மாலிகுல்ஸ், புது புது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், புது புது செயின் லென்த்து நிறைய உண்டு பண்ணுறதுனால தான் இந்த காம்பவுண்டு ஸ்பெஷலாக நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்னு படிக்கிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் மேஜராக 3 டிவிஷன்ஸ் பிரிப்பாங்க: ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது மேஜர்லி பேஸ்டு ஆன் கார்பன். ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னே நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வைட் சப்ஜெக்ட், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். அதில் ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய அறிவு தூண்டலுக்காக 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இந்த லெசன் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் அது எப்படி இருக்கும்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ஹை மாலிகுலர் வெயிட், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் and also mostly insoluble in water but soluble in organic solvent, ether, carbon tetrachloride, toluene இது மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்டில் கரையும். ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர், எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தென் கம்பேர்டு டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட் இருக்குது, H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ தட் வில் ரியாக்ட் மோர் ரேப்பிட்லி வித் எனி சப்ஸ்டன்ஸ். So that reaction is very fast because that is inorganic acid. Let us consider organic acid, acetic acid, CH3COOH, acetic acid. அதனுடைய reacting properties பார்த்தோம்னாக்க compared to inorganic acids, organic acids are less reactive. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்ப less reactive அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை கண்டினியூ பண்ணுறப்ப mostly compounds formed by covalent bonds in nature. covalent bond ஃபார்மேஷனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட் when compared to inorganic compounds. ஸோ கோவலண்ட் பாண்டால் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதனால் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட் இதுகளுக்கு ரொம்ப குறைச்சல். ஓகே, ஐசோமெரிசம். கார்பன் அப்படின்னு சொல்லுறதுனால கார்பனோட வேலன்ஸ் 4 பாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள். ஸோ செவரல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் டிஃபர் இன் தியர் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் ஐசோமெரிசமில் டிஃபர் ஆகிறதுனால அதனுடைய ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு போயிடும். தே ஆர் வாலடைல் இன் நேச்சர். வாலடைல்னாக்க எளிதில் ஆவியாகக்கூடியது. திறந்து வச்சுருந்தோம்னா பாட்டில், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பாட்டில் திறந்து வச்சுருந்தோம்னா வந்து பார்த்தா இருக்காது, ஏன்னா எல்லாமே வாலடைல் ஆகிடும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம லேப்லையும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சுனாக்கா ஈஸியாக அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம வகைப்படுத்தலாம். வகைப்படுத்துறதுனால என்ன நமக்கு பயன்? வகைப்படுத்தினா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மாலிகுல்ஸை பற்றின ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் கேட்டனேட்டட் கார்பன்
compounds. The carbon atoms present in organic compounds are linked with each other through the covalent bond and thus exist as chains. By this way, organic compounds are classified into two types as follows. கேட்டனேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாக்கா செயினாக அந்த கார்பன் என்ன பண்ணும், ஒரு கார்பன் பக்கத்தில் இன்னொரு கார்பன் பக்கத்தில் இன்னொரு கார்பன் பக்கத்தில் ஒரு ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் சொல்லிட்டு அது செயின் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்பன் என்ன பண்ணும், ஒரு செயின் காம்பவுண்டு உண்டு பண்ணுறதுக்கு அதுக்கு கேப்பபிள் இருக்கும். அதை தான் நம்ம கேட்டனேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறப்ப acyclic or open chain compounds, acyclic or open chain compounds இப்படி லீனியர் பேட்டர்னில் இருக்குன்னு வச்சுங்க. CH3 CH2 CH3 ப்ரோபேன், CH3 CH2 ப்ரோபீன். இதுக்கு ஏன் ப்ரோபேன்னு சொல்கிறோம், இதுக்கு ஏன் ப்ரோபீன்னு சொல்கிறோம்? ப்ரோபேன் எல்லாமே சிங்கிள் பாண்டு, எல்லாமே அல்கேன் காம்பவுண்ட்ஸ். ப்ரோபீன் அதில் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, அதனால தான் அதை ப்ரோபீன் அதாவது அல்கீன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்கிள் பாண்டு இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேச்சுரேட்டட், கனெக்டட் பை சிங்கிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேச்சுரேட்டட். இப்படி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அன்சேச்சுரேட்டட். டபுள் பாண்ட் இருந்துச்சுனாக்கா அது அன்சேச்சுரேட்டட். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு லீனியர் செயினில் இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் லீனியராக இருக்குது. பட் இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குது, சைக்கிள் ஃபார்மேஷனில் இருக்குது, ஒரு வட்டம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் க்ளோஸ்டு ஆர் சைக்ளிக் ஆர் கால்டு. அந்த ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா சைக்ளிக் ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா அது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். இஃப் த செயின் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ், இதில் வெறும் கார்பன் ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது கார்போசைக்ளிக் இல்லைனா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள் எல்லாமே கார்பன் தான், CH CH CH. இஃப் த செயின் கண்டெய்ன்ஸ் கார்பன் அண்ட் அதர் ஆட்டம்ஸ் லைக் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர், தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட், ஹோமோனா சிங்கிள் ஒத்த, ஹெட்ரோனாக்க வேறுபட்ட வேறுபட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹோமோசைக்ளிக்னாக்கா ஒரே வகையான கார்பன் ஆட்டமால் ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அது ஹோமோசைக்ளிக், இல்லைனாக்கா கார்போசைக்ளிக், வெறும் கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா. ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் அதில் கார்பனும் இருக்கும், அதோடு சேர்த்து ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், சல்ஃபர் இருக்கலாம். ஸோ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ அந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸையே திருப்பி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், ஒன்று அலிசைக்ளிக், இன்னொன்று அரோமேட்டிக். Alicyclic compounds contain one or more carbolic ring which may be saturated or unsaturated. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்னா சார் ஒன் ஆர் மோர் பென்சின் ரிங், இதுதான் சார் பென்சின் ரிங். 1 or 2 பென்சின் ரிங் இருக்கும். பென்சின் ரிங் இல்லாமல் அதர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் அதர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் அலிசைக்ளிக். பென்சின் ரிங் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இதை ஏன் இது வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஃபியூரான். ஸோ ஏன் ஹெட்ரோசைக்ளிக்னாக்கு இதில் கார்பன் இதோடு சேர்ந்து ஆக்சிஜன் இருக்குது, அதனால தான் இதை வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். முன்னாடி அது செயினாக இருக்கா சைக்ளிக்காக இருக்காங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸிஃபிகேஷனில் பேஸ்டு ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் என்ன வகையான ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன வகையில் பிரிக்கிறாங்க. ஆன் த அதர் தென் கார்பன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இது இன்னும் நிறைய சல்ஃபரு, நிறைய காம்பவுண்ட்ஸ் அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதை மாதிரி கார்பன் மட்டும் இல்லாமல் அது கூட வேறு எலிமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்குதுன்னா ஸோ அதை தான் நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ்.
ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோனா ஹைட்ரஜன், கார்பன் அப்படின்னாக்கா கார்பன். அப்போ இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் 2 மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு செயினாவோ இல்லை சைக்கிளிக்காவோ நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதை ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஹைட்ரோ கார்பனை தான் அகைன் நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறோம். அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. CH4ங்கிறது மீத்தேன். அல்கேன்னா அதில் எல்லாமே சிங்கிள் பாண்டு இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் அல்கீன்னா அதில் டபுள் பாண்டு இருக்கும். அதனோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. இதுக்கு பேர் எத்திலீன். மூணாவது அல்கைன்னா அதில் ட்ரிபிள் பாண்டு இருக்கணும், 3 பாண்டு உள்ளது இருக்கணும், அதனால் அது அல்கைன்ஸ். அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n-2. ஃபார் எக்ஸாம்பிள் C2H2, இதோட பேர் அசிட்டிலின். ஓகே, அப்போ அல்கேன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கும், அல்கீன்னா டபுள் பாண்டு இருக்கும், அல்கைன் அப்படின்னாக்கா ட்ரிபிள் பாண்டு அதில் இருக்கணும். அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா அல்கேனுக்கு CnH2n+1, CnH2n+2, அல்கீனுக்கு CnH2n, அல்கைனுக்கு CnH2n-2. ஓகே, இந்த டேபிளில் நம்ம பார்க்குறப்ப அல்கேன் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். இதே அல்கீன் இதிலெல்லாம் டபுள் பாண்ட் இருக்கும், ஈத்தீன், புரோப்பீன், பியூட்டீன், பென்டீன். ட்ரிபிள் பாண்டு காம்பவுண்டு இது எல்லாமே ட்ரிபிள் பாண்டு, இதெல்லாம் சிங்கிள் பாண்டு காம்பவுண்டு. இது டபுள் பாண்டு காம்பவுண்டு, இது ட்ரிபிள் பாண்டு காம்பவுண்டு. ட்ரிபிள் பாண்டு இருக்கிறதுனால தான் அது அல்கைன், அதை ஈத்தைன், புரோப்பைன், பியூட்டைன், பென்டைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது? லோயர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன். மீத்தேனில் பாருங்கள் வெறும் கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஒரே ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு, கார்பன் ஹைட்ரஜன், அதனால் அது மீத்தேன். ஈத்தேன் எடுத்துங்க, C2H6, 2 கார்பன் 6 ஹைட்ரஜன். அப்போ அதில் பாருங்கள் வெறும் கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் லோயர் ஹைட்ரோகார்பன்ஸ், அதனால தான் அது கேஸஸாக இருக்குது. ஸோ தே ஆர் கலர்லெஸ் அண்டு ஓடர்லெஸ், கலரும் கிடையாது வாசனையும் கிடையாது. பாயிலிங் பாயிண்ட்டு ஹைட்ரோகார்பன் இன்க்ரீசஸ் இன் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அதில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அத்தனை கார்பன் ஆட்டமுக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் அண்டர்கோ கம்பூஷன் ரியாக்ஷன், எரியும், காற்றோடு சேர்ந்து எரியும், ஆக்சிஜனோடு சேர்ந்து எரிஞ்சிச்சுனாக்கா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரும் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் கம்பேர் டு அதர் கிளாஸஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸில் அல்கைன் இருக்குது. அல்கைன் சூப்பராக ரியாக்ட் ஆகும், அல்கீன் மாடரேட்டாக ரியாக்ட் ஆகும், அல்கேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது சேச்சுரேட்டட், சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால அது சேச்சுரேட்டட். மற்றதில் டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கிறதுனால அது அன்சேச்சுரேட்டட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷனுக்கு உள்வரும். ஸோ அல்கைன்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ் due to the presence of triple bond. Alkanes are saturated. So alkanes are unsaturated. They are insoluble in water. தண்ணியில் கரையாது, ஆர்கானிக் சால்வெண்ட்டில் மட்டும்தான் கரையும். ஸோ நெக்ஸ்ட்டு சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டடுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதனால் அதனுடைய ஒரு டெஸ்ட்டு, அது சேச்சுரேட்டடாக அன்சாச்சுரேட்டடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ஒரு டெஸ்ட் இப்போ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சாம்பிள் போட்டு புரோமின் வாட்டர் போட்டோன்னு வச்சுங்க, புரோமின் வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட், புரோமின் வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகலைன்னா அது சேச்சுரேட்டட். ஓகே, அது அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் என்ன? Functional group is an atom or group of atoms in a molecule which give its characteristic chemical properties. அதுதான் functional groups. இப்போ ஒரு செயின் இருக்குது, ஒரு ட்ரெயினை கம்பேர் பண்ண, ஒரு ட்ரெயின் எடுத்துங்க, ட்ரெயினோட ஹெட்டில் அந்த இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின் தான் நம்ம ஒட்டுமொத்த ட்ரெயினையுமே ரன் பண்ணுது. அதை மாதிரி தான்
அந்த ட்ரெயினோட இன்ஜினை தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு சொல்கிறோம். இருக்கிற எல்லா பெட்டியமும் அதோட செயின் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ presence of other atoms or groups of atoms makes the compounds more reactive and thus determines the chemical properties of the compound. இப்போ ட்ரெயின் ஒரு 40 பெட்டி இருக்கிற ட்ரெயின் இருக்குது. அதை வந்து நிலக்கரியில் ஓடுச்சுனாக்கா அது நிலக்கரி ட்ரெயின்னு சொல்லிடுறோம். டீசலில் ஓடுச்சுனாக்கா டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிடுறோம். பெட்ரோலில் ஓடுதுனாக்கா பெட்ரோல் ட்ரெயின் அப்படின்றோம். எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணி போணுச்சுனாக்கா எலக்ட்ரிக் ட்ரெயின்னு சொல்கிறோம். ட்ரெயின் தான். அதனுடைய அந்த இன்ஜின் என்ன கெப்பாசிட்டியோ அதை வச்சு அந்த ட்ரெயினுக்கே ப்ராப்பர்ட்டிஸ் மாறிடுது பாருங்கள். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்லேயும் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் புதுசாக உள்ளார வர்றதுனால அதனுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸுமே மாறிடும். அதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் தான் OHனா ஆல்கஹால், CHOனாக்கா ஆல்டிஹைட், COOHனாக்க ஆசிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இது எக்ஸாம்பிளில் பார்க்குறீங்க, CH3 ஈத்தேனில் ஒரு OH குரூப்பு போய் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இது எத்தனால், இது ஆல்கஹால் குரூப்பு. OHங்கிறது தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகே, ஸோ இங்கே வந்து அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. OHனாக்கா ஆல்கஹால், CHOனாக்கா ஆல்டிஹைடு, COனாக்கா கீட்டோன், COOHனாக்கா கார்பாக்சிலிக் ஆசிட், COORனாக்கா எஸ்டர், ROR அப்படின்னாக்கா ஈத்தர். அதனுடைய ஃபார்முலா OH CHO RCOOH. COOHனாக்கா கார்பாக்சிலிக் ஆசிட், COORனாக்கா எஸ்டர், RORனாக்கா ஈத்தர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எத்தனால், ஆல்டிஹைடு வருதாக அசிட்டால்டிஹைடு, கீட்டோன் அப்படிங்கிற அசிட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட், மெத்தில் அசிட்டேட் எஸ்டர், டைமெத்தில் ஈத்தர், அதான் ROR அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. CH3OCH3 ROR அப்படி இருக்கிறதுனால அது ஈத்தர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். புக்கை பக்கத்தில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ படித்தோம்னாக்க இந்த வீடியோ உள்ள சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.